அதற்கு முன்னால் பெரியோர்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாகவதர்களே, நேற்றைய பதிவில் மார்கழி நீராட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த ஆண்டாள் இன்று அந்த நோன்பை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறாள். ஒரு செயலை தொடங்கும் முன் எதை செய்ய வேண்டும் விதி என்பதை விட எதை தவிர்க்க வேண்டும் நிஷேதம் என்று தெரிந்து கொள்வது மிக முக்கியம். கோகுலத்தில் உள்ள ஆயர் சிறுமிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணா என்று கேட்பதற்கு முன்னால் பெரியோர்கள் வகுத்த வழியில் தங்கள் விரதத்தை தொடங்குகிறார்கள். பரமபதத்தில் நித்திய சூரிகளாக இருப்பதை விட இந்த பூமியில் பிறந்து கண்ணனுக்கு தொண்டு செய்வதே வாக்கியம் என்று போற்றும் அற்புதமான பாசுரம் இது. வாருங்கள், வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திற்குள் நுழைவோம். ஈயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பைய துயர பரமரடி பாடி, பைய துயர பரமரடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சான்றோதோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பேச்சையோ ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பேச்சையோ ஆந்தனையும் கை காட்டி, உயுமாறெண்ணி உகந்தேலோரும் பாவாய், உயுமாறெண்ணி உகந்தேலோரும் பாவாய். இதன் எளிய பொருள் இதோ. வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியிலே பிறந்து வாழும் பாக்கியம் பெற்றவர்களே, நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்முடைய இந்த நோன்பிற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள். பார்க்கரலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி, திருப்பார்க்கடலிலே மெதுவாக யோக நித்திரையில் உறங்கும் பரந்தாமனின் திருவடிகளை பாடி, நெய் உண்ணோம் பால் உண்ணோம், விரதம் முடியும் வரை நெய் உண்ண மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம், நாட்காலே நீராடி விடியற்காலையிலேயே எழுந்து நீராடுவோம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், கண்களுக்கு மை தீட்ட மாட்டோம், கூந்தலில் பூச்சூட மாட்டோம், அலங்காரங்களை தவிர்ப்போம், செய்யாதன செய்யோம், முன்னோர்கள் செய்யாத சாஸ்திரம் தடுத்த செயல்களை நாமும் செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதோம், யாரை பற்றியும் இல்லாததையும் பொல்லாததையும் கோள் சொல்ல மாட்டோம்,
ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. தகுதியுள்ளவர்களுக்கு தர்மமும் யாசகம் கேட்பவர்களுக்கு பிச்சையையும் நம்மால் முடிந்தவரை இடுவோம். உய்யுமாறு எண்ணி உகந்திருப்போம். இப்போது இந்த பாசுரத்தின் ஆழமான அர்த்தங்களையும் நம் பூர்வாச்சாரியர்கள் ரசித்த சுவையான விஷயங்களையும் பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள், த பிளெஸிங் ஆஃப் பர்த். பொதுவாக மோட்சம் போய் வைகுண்டத்தில் வாழ்வதுதான் சிறந்தது என்று நினைப்போம். ஆனால் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் என்கிறாள். ஏன் தெரியுமா? வைகுண்டத்தில் எம்பெருமான் எஜமானனாக இருக்கிறான். அங்கே எல்லோரும் முக்தர்கள். ஆனால் குறைகள் நிறைந்த இந்த பூமியில் அந்த கிருஷ்ணனே இறங்கி வந்து நம்முடன் விளையாடி நமக்கு எளிமையாக கிடைக்கிறான் இல்லையா? அந்த கிருஷ்ண அனுபவம் இங்கேதான் கிடைக்கும். அதனால் பூமியில் வாழ்வதே ஒரு பாக்கியம் என்கிறாள். ரசோக்தி: இருள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்வது நெருப்புச் சட்டியில் தாமரை பூப்பது போல அரிது. அப்படிப்பட்ட இடத்தில் ஹரிபக்தி கொண்டிருப்பது எப்பேற்பட்ட வாழ்வு? 2. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். ஒய் பார்க்கடல்? இங்கே ஒரு சுவையான கேள்வி. கண்ணன் இருப்பது பக்கத்து வீட்டில், ஆயர்பாடியில். ஆனால் இவர்கள் பாடுவதென்னவோ வெகு தூரத்தில் உள்ள பார்க்கடல் நாதனை. ஏன்? இவருக்கு பெரியோர்கள் ஒரு அழகான காரணம் சொல்வார்கள். ரசோக்தி: இப்போதுதான் விடிந்து கொண்டிருக்கிறது. கோபியர்கள் ரகசியமாக நோன்பு நோக்கிறார்கள். வாசலில் நின்று கிருஷ்ணா என்று கத்தினால் காவலாளிகள் விழித்துக் கொள்வார்கள். அல்லது யசோதை வந்து என் பிள்ளையை எழுப்பாதீர்கள் என்று விரட்டுவாள். அதனால் ஊருக்கு பொதுவாக இருக்கும் பார்க்கடல் வண்ணனை பாடுவது போல பாடி மனதிற்குள் கண்ணனை நினைக்கிறார்கள். மேலும் பையத்துயின்ற என்றால் மெதுவாக உறங்குபவன். உலக மக்களின் துயர் தீர்க்க எப்போதும் விழித்துக்கொண்டே நடிக்கும் தூக்கம் அது. 3. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். சாக்ரிஃபைஸ் அண்ட் லவ். மேலோட்டமாக பார்த்தால் இது விரதத்திற்கான பத்தியம். ஆனால் உள்ளர்த்தம், அதாவது சுவாபதேசம் என்ன தெரியுமா? கோபியர்களுக்கு கிருஷ்ணனை பிரிந்திருக்கும் போது பாலும் நெய்யும் தொண்டையில் இறங்காதாம். கண்ணன் அனுபவிக்காத எந்த பொருளையும் நாங்கள் தொடமாட்டோம் என்ற காதல் வைராகியம் இது. ஆன்மீக ரீதியாக நெய் பால் என்பது உலக இன்பங்கள். இறைவனை அடையும் வரை உலக இன்பங்களை அனுபவிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி இது. 4. செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். டிசிப்ளின். செய்யாதன செய்யோம், அதாவது பெரியோர்கள், அதாவது சிஸ்டர்கள் என்ன வழிகாட்டினார்களோ அதை மட்டும்தான் செய்வோம். என் மனதுக்கு பிடித்ததை செய்ய மாட்டேன் என்பது பொருள். தீக்குறளை என்றால் கோள் சொல்லுதல். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பாகவதர்களை பற்றி புறம் பேசவே கூடாது. ஐதீகம்: அசோகவனத்தில் சீதையை ராட்சதிகள் படுத்தின பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் ராமர் வந்த பிறகு சீதை அந்த ராட்சதர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட கோள் சொல்லவில்லையாம். அதுதான் தீக்குறளை சென்றோதாத பெருமை. ஐயமும் பிச்சையும். ஐயம் என்பது ஆசாரியர்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் பணிவுடன் கொடுப்பது. பிச்சை என்பது இயலாதவர்களுக்கு இரக்கத்துடன் போடுவது. இதன் உட்பொருள், ஐயம் என்பது பகவத் விஷயம், அதாவது கடவுளை பற்றிய ஞானம். பிச்சை என்பது பாகவத விஷயம், அதாவது அடியார்களை பற்றிய ஞானம். இவை இரண்டையும் நாம் பிறருக்கு வாரி வழங்க வேண்டும். இந்த 2ஆம் பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்லுவது இதுதான். வாழ்க்கை என்பது உண்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமல்ல, நம்மை படைத்தவனை பாடுவதற்கும் நம் மனதின் அழுக்குகளை, கோள் சொல்லுதல், அகங்காரம் நீக்கி தர்மம் செய்து வாழ்வதே உண்மையான வாழ்வு. நாளை ஓங்கி உலகளந்த உத்தமனை சந்திக்க தயாராவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்மிடம் தர்ம சாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள்